ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி டெக் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வாட்ஸ்அப்ல நம்மளுடைய ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாது அப்படின்னு செட் பண்ணி வைக்கிறது எப்படின்னு, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனை யாருமே பார்க்காதபடி செட் பண்ணி வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு இல்ல மேல ரைட் சைட்ல இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல பிரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல 4 ஆப்ஷனும் கீழே 2 ஆப்ஷனும் ஷோ ஆகுது பாருங்க. இதுல who had seen my lost scene இதுல ஃபர்ஸ்ட் ஒன் everyone. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அவங்க கான்டாக்ட சேவ் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க உங்க கான்டாக்ட சேவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீனை அவங்களால பார்க்க முடியும். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் மை கான்டாக்ட்ஸ் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அதாவது நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்ல, அந்த கான்டாக்டுக்கு மட்டும்தான் உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்க முடியும். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் மை கான்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல யாரெல்லாம் உங்க லாஸ்ட் சீனை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எந்த கான்டாக்ட் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த கான்டாக்டுக்கு மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த கான்டாக்ட் லாஸ்ட் சீன் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஹைட் பண்ணி வச்சிருக்க அந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த டிக் ஆப்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணி விட்டா போதும். ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீனை அவங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னா நோபடி இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருக்குமே உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்க who had seen when I am online. இது நீங்க ஆன்லைன்ல இருக்கிறது யாரெல்லாம் பார்க்கணும் யாரெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு செட் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் everyone இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்க ஆன்லைன்ல இருக்கிறது தெரியும். இதே இது செகண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க. செகண்ட் ஆப்ஷன் சேவ் அஸ் லாஸ்ட் சீன் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் சீனுக்கு எந்த கான்டாக்ட நீங்க செட் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி உங்களுடைய லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் பார்க்கணும் யாரெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு செட் பண்ணிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே,